சாராள் எப்படி பிள்ளை இல்லாதிருந்தாலோ, எப்படி வேதனையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலோ, அதே போலதான் இன்றைக்கு சியோன் குமாரத்தியும் இருக்கிறாள் என்று ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். ஏன்னா இப்ப எருசலேம் நகரத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, எதிரிகளால அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனிமையானவர்களாய், ஆறுதல் இல்லாம, தேர்தல் இல்லாம, மனம் நொந்து போய் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சியோன் நகர மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக சாராள், ஆபிரகாமுடைய மனைவி சாராளும் அப்படியே தான் அவள் இருந்தாள். கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய சூழ்நிலையும் ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் சாராளுக்கு பேசினபடியே இந்த சியோன் நகர மக்களுக்கு பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27 வரை முடியும் வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 261. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அதாவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 முதல் 27 முடிய இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. இது முதல்ல ஆகார் என்கிற அடிமை பெண்ணை குறித்து, அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல், அதை குறித்து சொல்லுகிறார். எப்படி ஆகாருக்கு அடிமை பிள்ளைக்கு ஒரு மகன் பிறந்தானோ, அது போலதான் சீனாய் மலையிலே உண்டான நியாய பிரமாணம், அது ஜனங்களை என்ன பண்ணுது? உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நியாயப்பிரமாணம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆகாருக்கு ஒப்பிட்டு அந்த சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். அடுத்ததாக ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. சீனாய் மலையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்ததா அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இப்பொழுது இருக்கிற எருசலேம்னா என்ன அர்த்தம்? அந்த அடிமைத்தனத்திற்கு, அந்த நியாயப்பிரமாணத்திற்கு, விதிகளுக்கு உட்பட்டு நீங்க அடிமைகளா இப்பொழுது வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறா? எருசலேம் நகர மக்கள் அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அவங்க அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்க சுய இஷ்டமா எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். இப்படி நடக்கணும், அப்படி பண்ணணும். வேற ஏதாவது மீறி செஞ்சா உடனே அடி விழும். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தன வாழ்க்கை. இவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததா மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள்னா இந்த வார்த்தை சாராளை பற்றி பேசுகிறது. சாராள் தான் எல்லாருக்கும் தாயா இருக்கிறாங்க. விசுவாசிகள் எல்லாருக்கும் தாய் அவங்க தான். அவங்க சுயாதீனம் உள்ளவங்க, அவங்க தான் மேலான எருசலேம். அவங்க மூலமா தான் நமக்கு சுயாதீன பிரமாணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதி இருக்கிறது. இப்ப தெரியுதுங்களா? ஆண்டவர் சாராளை பார்த்து இந்த வார்த்தையை பேசுறார். அதாவது பிள்ளை பெறாத மலடிய மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளை களிப்பாய் ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? ஏசாயா 54:1 படிங்க. ஏசாயா 54:1. எல்லாரும் படிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கை பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநாத ஸ்திரீ அப்படின்னாக்கா கைவிடப்பட்டவள் என்று அர்த்தம். இப்போ சாராள் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க.
கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் கர்த்தர் இப்போ அவங்க ஆறுதல் அடையும்படியா தேவன் பேசுறாரு. கவனிங்க, வார்த்தையை நீங்க கேட்டுட்டு வரும் பொழுது அந்த செய்தியுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்போ ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட, நல்ல கவனிங்க, தேவன் ஒரு திட்டத்தோடு கூட இந்த பூமியை அவர் ஆதி நாட்களிலே பார்த்தார். அவருடைய உள்ளத்திலே ஒரு திட்டம் இருந்தது. என்ன? தேவன் முதலாவது ஆதாமை சிருஷ்டித்தார். அடுத்ததாக ஆதாமனுடைய 10வது தலைமுறையில தான் நோவா பிறக்கிறாரு. தேவன் நோவாவை தெரிந்து கொள்றாரு. நோவா இருந்த காலத்துல ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி அப்பொழுது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததுனால வெள்ளத்தினால அழிச்சு போட்டாரு. அதுக்கப்புறம் நோவாவுடைய 10வது தலைமுறையில தான் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாமுக்கு 70 வயதாக இருந்தது. சாராள் மலடியாக இருந்தார். சாராள் மலடியாக, அவங்களுக்கு அப்ப 60 வயசு. ஆபிரகாமோட 10 வயசு சின்னவங்க. சாராளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. சாராள் மலடியாக இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனி, ஆபிரகாமை தேவன் அழைத்த திட்டத்தை பாருங்க. இந்த பூமியினுடைய நடு மையத்துல ஒரு தேசத்தை உண்டாக்கணும். இந்த பூமியினுடைய நடு மையத்துல ஒரு தேசத்தை உண்டாக்கணும். அந்த தேச மக்கள், அங்க வாழ போகிற அந்த ஜனங்கள், அவங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் பிறக்கணும். அந்த ராஜ வம்சத்துல உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அங்க பிறக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் பூமியை பார்த்தார். இப்போ ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு நாம யாரை தேடுவோம்? நல்ல கட்டட நிபுணரை பார்த்து தேடுவோம். இப்ப அந்த நகரத்தை கட்டுவதற்கு, உருவாக்குவதற்கு தேவன் ஒரு கட்டட நிபுணரை தேடல. சரி, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு ஞானமுள்ள மனுஷனை தேடினாரா? அதுவும் இல்லை. ஒரு ஞானமுள்ள மனுஷனை கர்த்தர் தேடி இருந்தா ஞானம் இல்லாதவங்க இங்க போவாங்க. அடுத்ததாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நீதிமானை, பரிசுத்தவானை தேவன் தேடினாரா? சொல்லுங்க. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பரிசுத்தவானை, ஒரு நீதிமானை கர்த்தர் தேடினாரா? ஏன்னா நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப கர்த்தர் ஆபிரகாமை தேர்வு செய்கிறார். ஆபிரகாம் யாரா இருந்தார் தெரியுமா? ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக, ஒரு சிலையை வழிபடுகிறவனாக இருந்தவர் தான் ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாமனுடைய அப்பா பெயர் தேராகு. அவங்க தொழில் என்னன்னா சிலைகளை உண்டு பண்ணி அதை வித்து காசாக்கி அதன் மூலமா பிழைப்பு நடத்திட்டு இருந்தவங்க தான் இந்த ஆபிரகாமனுடைய குடும்பம். கவனிங்க, இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த போதிலும் கர்த்தர் ஏன் ஆபிரகாமை தேர்வு செய்தார்? ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு அளவு போல வச்சிருக்கிறார். வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அளவு போல வச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆபிரகாமை எதுக்கு ஆண்டவர் தேர்வு செய்தார்? பூமியின் நடு பகுதியில ஒரு தேசம் உருவாக்கப்படணும். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாக்கப்படணும். அந்த தேசத்துல இருந்து ராஜாக்கள் எழும்பணும். அந்த ராஜாக்களின் வம்ச வழியாக யார் வந்து பிறக்கணும்? உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் ஆபிரகாமை தேர்வு செய்தார். தேவன் வைத்திருந்த அளவுகோல் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்வு செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல பரிசுத்தவானை தேடல,
அதிக ஞானம் உள்ளவனை கர்த்தர் தேடல, இல்ல ஒரு கட்டட நிபுணரை கர்த்தர் தேடல, இல்ல கை தேர்ந்த எந்த ஒரு ஆளையும் ஆண்டவர் தேர்வு செய்யல. அவர் வச்சிருக்கிற அளவுகோல் என்ன தெரிந்து கொள்ளுங்க. தேவன் தேர்வு